அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது உடல் தளர்வு பண்ணுறதுக்காக சில ஸ்ட்ரெச்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 2 பயிற்சிகள் இருக்குது. அது ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டே போகலாம். இப்போ முதல்ல வஜ்ராசனால உட்காந்துட்டு முதுகு தண்டு நல்லா நேராக வச்சுட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விட்டுடலாம். பயிற்சி 1. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 ஆசனாவை சேர்த்து அப்படியே டைனமிக்காக நம்ம செய்ய போகிறோம். ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா பர்வதாசனாலேருந்து மார்ஜரி ஆசனம் போக போகிறோம். அது எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். விரிப்பில் கொஞ்சம் வஜ்ராசனால போட்டு கொஞ்சம் பின்னாடி பக்கமாக கொஞ்சம் உட்காந்துட்டு இதில் இருந்து நம்ம கைகள் முன்னோக்கி வச்சுட்டு பர்வதாசனம் பண்ண போகிறோம். எழுந்து விட்டோ டக் பண்ணி பர்வதாசனம் பண்ணும் போது நம்ம குதிக்கால் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம காஃப் மசில் நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைக்கும். பர்வதாசனா இதுலேருந்து அப்படியே மார்ஜரி ஆசனம் வச்சுட்டு மேல் நோக்கி இப்படி பார்க்க போகிறோம். மறுபடியும் பர்வதாசனா, மார்ஜரி ஆசனம். இந்த பர்வதாசனம் பண்ணும் போதே கைகள் அப்படியே கைகள் இந்த பொசிஷனும் சரி, கால்கள் இந்த பொசிஷனுமே சரி, ரெண்டுமே மாற்றக்கூடாது. கொஞ்சம் இடைவெளி வச்சுட்டு பண்ணோம்னா நம்மளை மார்ஜரி ஆசனம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கைகள் ரொம்ப இப்படி நெருக்கி வச்சிட்டோம்னா அது கரெக்டாக வராது. ஏன்னா மார்ஜரி ஆசனால நம்மளோட தோள்பட்டை அளவுக்கு தான் ஏற்ற மாதிரி நம்ம இங்கே கைகள் வைப்போம். அதனால அப்படி சொல்கிறோம். கைகள் இப்படி வச்சுட்டு பர்வதாசனம், அப்படியே மார்ஜரி ஆசனம். இதுலேயே நம்ம மூச்சு பயிற்சியோடு நம்ம சேர்த்து செய்யலாம். மார்ஜரி ஆசனம் நம்ம தலை மேலே போகும்போதெல்லாம் மூச்சை நல்லா இழுக்கணும். தலை கீழே போகும்போது மூச்சை வெளியில் விடணும். இப்போ மார்ஜரி ஆசனால நல்லா மூச்சு இழுத்துட்டே மேலே பார்க்கலாம். பர்வதாசனால மூச்சை விட்டுட்டு அப்படியே மறுபடியும் மூச்சு எடுத்துக்கலாம். மூச்சை விட்டுட்டே பர்வதாசனம். தளர்த்திக்கலாம். இது பயிற்சி 1. ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எடுத்து வெளிவிடலாம். அடுத்தது பயிற்சி 2 பார்த்துடலாம். பயிற்சி 2ல் நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படியே தண்டாசனால போயிடலாம். வஜ்ராசனாலேருந்து ஒவ்வொரு காலம் எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறோம். இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் கொஞ்சம் ட்விஸ்டிங் ஆசனா மாதிரி வரும். அதாவது பச்சி மோட்டா ஆசனம் அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி ட்விஸ்ட் பண்ணி நம்ம அப்படியே கீழே போக போகிறோம். அதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கால்கள் ரெண்டுமே நல்லா சேர்த்து வச்சுட்டு முதுகு தண்டு நல்லா நேராக வச்சுக்கலாம். கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு உடம்ப கொஞ்சம் அப்படியே மேல் நோக்கமாக தப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி வாங்க. பச்சி மோட்டாசனா. கைகள் மேல் நோக்கி அப்படியே தூக்கிட்டு உங்களுக்கு இடது பக்கமாக 2 கையும் இப்படி வச்சுட்டு அப்படியே நல்லா ட்விஸ்ட் பண்ணி இப்படி கீழே போகணும். இந்த மாதிரி கீழே போகும்போது உங்களோட இந்த பட் இந்த தொடைப்பகுதி ரொம்ப தூக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அப்படியே கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு பச்சி மோட்டாசனா. மறுபடியும் கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு வலது பக்கமாக திரும்பி முன்னோக்கி குனி. தலை கீழே படலனாலும் பரவாயில்ல, ஆனால் முன்னோக்கி அப்படியே போகணும். ஒரு ஃபார்வர்ட், ஒரு ட்விஸ்டிங். மறுபடியும் அப்படியே பண்ணலாம். தொடர்ந்து அப்படியே டைனமிக்காக செஞ்சுட்டே வரலாம். தளர்த்திக்கலாம். ஒரு நல்ல இன்னேல் எக்ஸேல்.
இந்த 2 பயிற்சியுமே வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து நம்ம முன்னோக்கி குனியும் போது நம்மளோட முதுகு தண்டு நல்லா நேராக ஆக்கிட்டே வந்து நம்ம பண்ணோம். அதே எக்ஸ்டென்ஷன் முதுகு தண்டு நல்லா நேராக ஆக்கிட்டு அதே எக்ஸ்டென்ஷன் அப்படியே வந்து நம்ம ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணோம். அதே மாதிரி ட்விஸ்டிங்கும் வந்து பண்ணணும். நீங்கள் பச்சிமோட்டா ஆசனாலையும் சரி, இதுலேயும் சைட்ஸில் கீழே போகும்போது நம்ம தலை கீழே படலனாலும் பரவாயில்ல. ஆனால் உங்களால் எந்த அளவுக்கு வந்து நம்ம குனிய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம குனிஞ்சாவே ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பயிற்சி 1ல் பர்வதாசனமும் மார்ஜாரியாசனமும் மூச்சு பயிற்சியோட சேர்த்து வந்து பண்ணால் நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும். இந்த பயிற்சிக்கு நம்ம செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.